செலவே இல்லாத செம்மையான அதிரடியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு 1 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா வறுத்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச கடலைப்பருப்பு, 3/4 கப் நாட்டு சக்கரை, 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு, ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து மூடி வைங்க. 1 நிமிஷம் கொதி வந்ததும் கடலைப்பருப்பு தேங்காவும் வெந்து சாஃப்ட் ஆகிடும். இப்போ இதோட 1 கப் அளவுக்கு ரவை, வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இன்னொரு ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காவை வறுத்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ இது நல்லாவே வெந்திருக்கு. இப்போ அந்த ரவையை எடுத்து இதில் சேர்த்து ஈவனாக சமன்படுத்திட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு சைடு வெந்து முறுவலானதும் திருப்பிக்கோங்க. பிளேட்டில் மாற்றிட்டு அதை அப்படியே திரும்பவும் நெய் விட்டு ஃப்ரை பேன்லேயே மாற்றி 2 சைடுமே வெந்து பொன்னிறமானதும் வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி மாலை நேர உணவாக சுட சுட செஞ்சு கொடுங்க. பசியோடு வரும் பசங்க போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. எப்பவும் ஒரே மாதிரி எண்ணெயில் பொரிக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க.